வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இப்ப அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ஒரு சில டவுட் அவங்களுக்கு இருக்கு. அந்த டவுட்டை தான் இந்த வீடியோல நம்ம சரி செய்ய போறோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல பாத்தீங்கன்னா 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பல மாறுதல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அவங்களுடைய வங்கி கணக்குல அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வரல. சிலவங்க பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு அமௌண்ட் தான் போட்டோம், ஆனா எங்களுக்கு அதோட கம்மியா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முதலீட்டாளர்கள் நமக்கு மெசேஜ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முதலீட்டாளர்களுடைய பிஎஸ்எல் சர்டிபிகேட் நம்பர் அவங்களுடைய அந்த கேப்சாயை போட்டு செர்ச் கொடுத்தா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிபிகேட் நம்பர் வருது, அவங்களுடைய நேம், அவங்களுடைய பேன் கார்டு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா அவங்க டோட்டல் கிளைம்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது 12,795 தான் அவங்க டோட்டல் கிளைமுக்கு அவங்க டோட்டல் அமௌண்ட் தான் அதுல சப்மிட் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டும் சேம் அமௌண்ட் தான் அவங்களுடைய வங்கி கணக்குல வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா அந்த கிளைம்ல சிலவங்க பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க, ஆனா அவங்க அந்த ஸ்லிப்பில் அப்லோட் பண்ணும்போது கம்மியான ஸ்லிப்பால் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணும்போது அவங்க எத்தனை ஸ்லிப்புக்கு அப்லோட் பண்ணாங்களோ அதுக்கான அமௌண்ட் தான் வரும். ஸோ இன்னொன்று நான் எக்ஸாம்பிள் காட்டி தரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது இல்லையே கீழே கொடுத்துருக்கு யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் ஹேஸ் பீன் ப்ரொசீடட் அண்ட் அட்மினிஸ்ட்ரபிள் அமௌண்ட் ஹேஸ் பீன் பெய்டு இன்டு யுவர் பேங்க் அக்கௌண்ட்ல. இந்த முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் கிளைம் பண்ண அமௌண்ட் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அமௌண்ட் சேம் அமௌண்ட் தான் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்துட்டு. இதே போல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முதலீட்டாளருடைய நம்ம எக்ஸாம்பிளா பார்ப்போம். இதுதான் பாத்தீங்கன்னா இன்னொரு முதலீட்டாளருடைய ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிபிகேட் நம்பர், அவங்களுடைய நேம், அவங்களுடைய பேன் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டல் எலிஜிபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ண அமௌண்ட் 17,850 ரூபா. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ரீஃபண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 7,350 ரூபா தான் அவங்களுடைய வங்கி கணக்குல வந்திருக்கு. இதற்கான ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க அதுல டோட்டல் கிளைம் அமௌண்ட் சொல்லிட்டு 17,850 ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அப்லோட் பண்ண ஸ்லிப்போட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 7,350. நீங்க எத்தனை ஸ்லிப் அப்லோட் பண்ணீங்களோ அதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் வரும். நீங்க டோட்டல் கிளைம் அமௌண்ட் எவ்வளவு போட்டாலும் அந்த அமௌண்ட் வராது. நீங்க ஸ்லிப் எத்தனை அப்லோட் பண்றீங்களோ அதுக்கான அமௌண்ட் தான் வரும். ஸோ உங்களுக்கு பிஎஸ்எல் சம்பந்தமாட்ட எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இல்ல எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் சேம் இந்த யூடியூப் நேம்ல தான் இன்ஸ்டாகிராம் பேஜோட நேமே இருக்கு. அதுல வந்து நீங்க நம்ம பிரைவேட்டா மெசேஜ் பண்ணா நான் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாம இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முதலீடு இல்லை, அதாவது பிஎஸ்எல்ல எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உடனே நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ பதிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.